இந்தா பாட்டியும் சிட்டுக்குருவியும். அழகிய இயற்கையிலே கொஞ்சம் ஊர்தான் செண்பகபுரம். பெயருக்கேற்றாற் போல அங்கே பல வண்ண செண்பக மலர் மரங்களும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் சோலைகளும் காடுகள் மலைகள் அருவிகள் சூழ இயற்கை அன்னையின் அற்புத கொடையில் அவ்வூர் செழிப்பாக திகழ்ந்தது. அவ்வூரில் கமலா பாட்டி என்பவரும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர் மக்கள் அவரை இந்தா பாட்டி என்று தான் செல்லமாக அழைப்பாங்க. காரணம், இந்தா பாட்டி உதவி என்று யாரேனும் வந்தால் சற்றும் முகம் சுளிக்காமல் தன்னால் இயன்ற உதவியை செய்வாங்க. அவ்வூரில் இந்தா பாட்டி தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள சிறிய நிலத்தில் காய்கறிகளையும் பூக்களையும் பயிரிட்டு அதனை விற்றும் தன் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தாங்க. இந்தா பாட்டி அனுதினமும் வீட்டிற்கு வரும் சிட்டுக்குருவிகளுக்கு தீனியும் நீரும் குழந்தைங்களுக்கு பலகாரமும் பட்சணமும் தந்து அன்புடன் உரையாடி மகிழ்வாங்க. சிட்டுக்குருவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்தா பாட்டி என்றால் வள்ளை பிரியம். இப்படியே நாட்கள் இனிமையாக கழிந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அந்தி மயங்கிய அழகிய மாலை வேளையில் குழந்தைகளும் இந்தா பாட்டி வீட்டின் முன்பு உள்ள பூங்காவில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தனர். சிட்டுக்குருவிகளும் உற்சாகத்துடன் அங்கும் இங்கும் பறந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருந்தன. அந்த சமயம் குறும்புக்கார கோபு குழந்தைங்க சிட்டுக்குருவிகளுடன் விளையாடுவதை பார்த்துட்டான். இந்த காட்சி பார்த்து மனம் பொறுக்காத குறும்புக்கார கோபு கல்லெடுத்து சிட்டுக்குருவிகளை அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைகள் எவ்வளவு சொல்லியும் குறும்புக்கார கோபு கேட்க மறுத்துட்டான். கல்லால் தாக்குவதை சற்றும் எதிர்பாராத சிட்டுக்குருவிகளோ பதற்றத்தில் அங்கும் இங்கும் பறக்க ஆரம்பித்து விட்டது. குறும்புக்கார கோபு வீசிய கல்லில் ஒரு சிட்டுக்குருவிக்கு அடிபட்டு கீழே விழுந்து விட்டது. சத்தம் கேட்டு இந்தா பாட்டியும் ஓடி வந்தாங்க. இந்தா பாட்டிய பார்த்த கோபுவோ பயத்தில் சிட்டுக்குருவியை தாக்குவதை நிறுத்திவிட்டான். இந்தா பாட்டி மிகுந்த மன வருத்தத்துடன், நீ கவலைப்படாத குழந்தை, பாட்டி உன்னை குணமாக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி கையில் அழகா அந்த அடிப்பட்ட சிட்டுக்குருவி தூக்கி கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பிறகு அந்த சிட்டுக்குருவிக்கு அனுதினமும் மருந்திட்டு கட்டு போட்டு தீனியும் நீரும் தந்து நல்லபடியாக பராமரித்து வளர்த்தி வந்தாங்க. பாட்டியின் கனிவான பராமரிப்பில் சிட்டுக்குருவியும் விரைவில் பரிபூரண குணமாகிவிட்டது. சிட்டுக்குருவியும் பாட்டிக்கு உற்சாகத்துடன் நன்றி சொல்லி கையில் ஒரு தங்க நிற பரங்கி விதையை அளித்து சென்றது. பாட்டியும் அந்த விதையை வீட்டின் பின்புறத்தில் உள்ள தனது தோட்டத்தில் நட்டு வளர்த்தாங்க. ஓரிரு வாரங்களில் பரங்கி விதையும் கொடியாகி நிறைய பூக்களும் காய்களுமாய் தோட்டமே நிரம்பியிருந்தது. பாட்டிக்கு பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி. பாட்டியும் மிகுந்த ஆர்வத்துடன் தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு மிகப்பெரிய பரங்கிக்காய் மட்டும் மஞ்சள் நிறத்தில் தங்கம் போல மின்னியது. பாட்டியும் ஆவலாய் அந்த பரங்கிக்காயை வெட்டி பார்த்தா உள்ளே காய் நிறைய பொன்னும் நவரத்தனங்களும் மின்னின. பாட்டி, இது என்ன ஒரே அதிசயமா இருக்கே என்று ஆச்சரியப்பட்டாங்க. பிறகு இந்தா பாட்டி அதை வீட்டுக்கு எடுத்து வந்து பத்திரப்படுத்தினாங்க. சிட்டுக்குருவிக்கு மனதார நன்றி தெரிவிச்சாங்க. இந்த பாட்டிக்கு நீண்ட நாள் ஆசை ஒண்ணு இருந்தது. அது என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்களுக்கும் பறவைகளுக்கும் ஏதேனும் நல்லது பண்ணணும்னு. அதை இந்த பொக்கிஷத்தை வைத்து நிறைவேற்றினாங்க. வறுமையில் வாடும் மக்களுக்கு தேவையான உணவு, உடை, வேலை வாய்ப்பு திட்டங்கள், குழந்தைகளுக்கு பள்ளிகளும், குருவிகளுக்கு குடில்களும் சோலைகளும் இப்படி இன்னும் பல நல்ல அறக்கட்டளைகளை நிறுவி நல்லது பண்ணாங்க. பாட்டியுடைய இந்த வாழ்க்கை அந்த ஊர் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு பாடமாக அமைந்தது. குழந்தைகளும் அன்பும் பரிவும் மனித நேயத்தின் விதைகள் என்பதனை உணர்ந்தனர். நம் கமலா பாட்டியும் எப்பொழுதும் போல இயல்பான இந்தா பாட்டியாக அன்புடனும் கருணையுடனும் விளர்ந்தாங்க. குழந்தைகளும் சிட்டுக்குருவிகளும் எப்போதும் போல பாட்டியுடன் குதூகலிச்சாங்க. சிட்டுக்குருவிகளும் பாட்டி வீட்டு மரத்தின் கிளையில்
அமர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்னிசை பாடி பாட்டியை வாழ்த்துச்சுங்க.